அதை பிட்டு கடைசியா என்ன பண்றாரு? ரத்தத்தையே சிந்தி உயிரை கொடுக்குறாரு. இப்பதான் மனுஷனுக்கு புரியுது, ஓஹோ அவர் இவ்வளோ பெரிய அன்புள்ளவர். ரத்தத்தையே சிந்திட்டார்னா உண்மையிலே அவருடைய அன்பு உண்மையான அன்பு என்பதை பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய். அல்லேலூயா. பூமிக்கு வானம் இங்க இருந்து பார்க்கும்போது பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குதோ அவருக்கு பயப்படுறவங்களுக்கு மேல அவர் கிருபை அவ்வளோ பெருசா வச்சுக்கிறாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தைங்க பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை. கவிதையை விரும்புகிற, அதை விரும்புகிற, இதை விரும்புகிற, எதையோ டைலாகெல்லாம் பேசுகிற. இங்கே பாருங்க தேவன் கொடுத்த வார்த்தைகளை பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது. பூமியிலேருந்து பார்க்கும்போது வானம் எம்மா உயரமாக இருக்குது. அவருக்கு நீ பயந்தினா அவர் கிருபையும் இரக்கமும் தயவும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் உன் மேலே அவ்வளவா இருக்குது. இவ்வளோ பெரிய தயவு வச்சுக்க. இல்லையா? இவ்வளோ பெரிய தயவு உன் மேலே வச்சுக்க. நீ அவருக்கு பயந்து வாழ்ந்து பாரு. நீ அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு வாழ்ந்து பாரு. அவரை நீ அண்டி கொள்ளும் பொழுது, அவரை நீ விடாமல் பிடிக்கும் பொழுது உன் மேலே அவர் அவ்வளோ பெரிய கிருபையை வைத்திருக்கிறார் அப்படின்றத வாசிக்கிறான். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை கிழக்கு மேற்கு நீ கணக்கு போட முடியுமாங்க? இந்த பக்கம் கிழக்கு எவ்வளோ தூரங்குது, மேற்கு எவ்வளோ தூரங்க? இவ்வளோ தூரத்துக்கு உன்னையும் உன் பாவத்தையும் பிரித்து தூக்கி போட்டேன்டா நான் என்று. அதனால தான் அவர் எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார், எப்பொழுதும் கோபமாகவே இருக்க மாட்டார், எப்பவுமே திட்டினே இருக்க மாட்டார், எப்பவுமே நம்ம மேலே அப்படியே சினிங்கினே இருக்க மாட்டார், கோபமாகவே இருக்க மாட்டார், டென்ஷனாக இருக்க மாட்டார், எரிச்சலாக இருக்க மாட்டார். ஏன்னா கிழக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, மேற்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு உன்னையும் உன் பாவத்தையும் பிரிச்சுட்டார். அதனால தான் அந்த ரத்தத்தை சிந்தினார். ஏன் அந்த ரத்தத்தை சிந்தினார்னா உன்னையும் உன் பாவத்தையும், ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூட ஓடி போய் நீ பிடிச்சிக்குவேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்தா நீயே ஓடி போய் பிடிச்சிக்குவேன். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு ஓனர் சொன்னார் பாருங்க, அவங்ககிட்ட தொழிலாளி ஒருத்தர் வேலை செய்கிறாராம். எப்போ பாரு லீவ் போடுவாராம், எப்போ பாரு லீவ் போடுவாராம். லீவ் போட்டான என்ன வரலனாக்கா, உடம்பு சரியில்லை சார், ஜுரம் சார், தலைவலி சார், வயிற்று வலி சார், இப்படி லீவ் போடும்போதுலாம் ஒரு காரணம் சொல்லுவார். அப்போ ஒரு நாள் அவர் வந்திருக்கிறாரு. அந்த ஓனர் சொன்னாராம், என்ன சொன்னாராண்ணா, அவர் சொன்ன வேடிக்கையாக சொன்ன வார்த்தை, ஜுரம் அங்கே வருதுன்னா நீயே ஓடி போய் பிடிச்சின்னு வந்துடுறாரு. ஜுரம் அங்கே தான் வருது, நீயே ஓடி போய் பிடிச்சின்னு வந்துடுறடா. உனக்கு அப்பப்போ வயிற்று வலி, அப்பப்போ தலைவலி, அப்பப்போ ஜுரம், அப்பப்போ காய்ச்சல், இன்னும் உனக்கு வருதே இல்லையோ, அது அங்கே வரும்போது நீயே போய். அதனால தான் கடவுளை பக்கத்தில் வச்சா நீ திருப்பி பிடிச்சிக்குவேன் தான், திருப்பி அந்த பாவத்தை செய்வேன் தான், திருப்பி அந்த அக்கிரமத்தை செய்வேன் தான். எங்கே வச்சிட்டாரா? நீ கிழக்கில் இருந்தால் உன் பாவத்தை அப்படியே பிரித்து எடுத்துன்னு போய் மேற்கில் வச்சிட்டாராம். அல்லேலூயா. ஒரு குடிகாரர் சொன்னார் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு 2 வருஷங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் எந்த குடிப்பழக்கமும் இல்லையா சொல்கிறார். சாட்சி, சார் எப்படி தான் மறந்தேன்னு எனக்கு தெரியல சார், அந்த குடிப்பழக்கம் என் மனசில் இல்லவே இல்லை சார், என் ஞாபகத்தில் கூட வரல சார், கொஞ்சம் நினச்சி கூட பார்க்க முடியல சார், எப்படி தான் மறந்தேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். பயங்கரமான ஒரு குடிகாரன், மொடாமுள்ளிங்க அவர் சொல்கிறார். என்னங்க மொடாமுள்ளிங்க, அப்படியே தண்ணி கூட ஊற்றாமல் சோடா ஊற்றாமல் அடிப்பாராம் பாருங்க, பாட்டிலாக அடிப்பாராம், எனி டைம் குடியில் இருப்பாராம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் அவரை ரட்சித்துட்டாரு, அவர் எண்ணங்கள் மாறிடுச்சு, குணங்கள் மாறிடுச்சு, எல்லாம் மாறி. அவர் சொல்கிறாரு, என் பாவம் எனக்கு நினைச்சா கூட வரமாட்டேங்குது சார், எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ பாருங்க, ஏன் நான் சொன்னேன் அதான், அப்போ இந்த வசனத்தை சொன்னேன், உன்னை கிழக்கில் வந்து உன் பாவத்தை மேற்கில் தூக்கின்னு போய் வச்சிட்டாரு பாரு. அல்லேலூயா. உன்னை கிழக்குலையும் உன் பாவத்தை எங்கே வச்சிட்டாரு? மேற்குலையும் தூக்கிட்டு போய். இப்போ நீ அவ்வளோ தொழுக்கு ட்ராவல் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே ஒன்றும் ஆகாது விடு அப்படி. எண்ணங்கள் மாறியது, சிந்தனைகள் மாறியது, உன் நினைவுகள் மாறிடுச்சு இப்போ. ஏன்னா நீ அவ்வளோ தொழில் இருக்கிற மறந்துட்டோம். கர்த்தர் நல்லவர், மறந்துட்டேன். ஒரு நாள் நான் வீடு காலி பண்ணி தூரமாக போயிட்டேன். எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றா இருந்தோம் பாரு, தம்பி அம்மா அக்கா எல்லாம் ஒன்றா இருந்தோம். நான் தூரமாக போயிட்டேன், என் சூழ்நிலை, ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலு வேலை எல்லான்றதுக்காக தூரமாக போயிட்டேன். அப்பப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கும் போய் பார்த்துன்னு வந்தேன் பாரு. தூரமாக போனவனா எங்கள் அம்மா என்னன்னாங்கிறான், என்னப்பா தூரமாக போனவனே என்னை மறந்துட்டியா? இல்லையா, என்னை பார்க்க வரவும் மாட்டேன்றியாப்பா, நீ அவ்வளோ தூரத்துக்கு போனால் என்னை பார்க்க வர மாட்டேறியாப்பா. அப்போ பாருங்க, தூரமாக போனால் நம்மளுக்கு அந்த எண்ணம் மாறிடுது. அப்போ அந்த மாதிரி தான் அந்த பாவம் தூரமாக வச்சுட்டு நம்மளுக்கு வரமா அந்த எண்ணம். அந்த சாரையை குடிச்சவர் சொன்னார் பாரு, அவர் பிரித்து தூரமாக போட்டார் சார், அதனால தான் எனக்கு கொஞ்சம் கூட
அந்த யோசனையும் வரல. சாராயம் வாசனையும் வரலையா, அந்த யோசனையும் வரலையா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்ற, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன்னையும் உன் பாவத்தையும் நான் பிரிச்சுட்டேன். இப்போ நீயா தேடி போய் பிடிச்சாதான், நீயா தேடி போய் அந்த பாவத்தை தொட்டாதான், நீயா விரும்பி போய் அந்த பாவத்தை செஞ்சாதான். அதுக்கு முன்னால நான் உன்னையும் உன் பாவத்தையும் பிரித்து அவ்வளோ தொழுகு வச்சுட்டேன்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, உங்கள் ஊரில் இருந்தால் சொன்னார் ஒருத்தர், சார் பாண்டிச்சேரிக்கு போய் வந்தேன் சார். ஏன் அங்கே போனேன்னா, அங்கே தான் சாராயம் கம்மியாக இருக்குதா சார். எங்கே போனாரா? உங்கள் ஊரில் கேள்விப்படுத்தே இல்லையா நீங்கள்? உங்கள் ஊரில் இருக்கிறதாம்மா சொன்னார். பாண்டிச்சேரி வரைக்கும் பார் சாராயத்தை அங்கே வச்சாலும் இவர் எங்கே போய் எடுத்துனாரு, இங்கேருந்து போய் அங்கே வாங்கின்னு வர்றாரு. அப்போ பாவத்தை பிரிச்சுட்டார் கடவுள். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்ம மனம் திரும்பணுமோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு தூரமாக பிரித்து போட்டார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தான் ட்ராவல் பண்ணி, உங்கள் ஊரில் சொன்னார், நான் தான் ட்ராவல் பண்ணி பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்தேன் சார். அது மாதிரி நம்ம தான் ட்ராவல் பண்ணி போய் அந்த பாவத்தை திருப்பி பிடிச்சி இஸ்தன்னு வந்துடுறோம். திருப்பி ஏன் கஷ்டம், திருப்பி நஷ்டம், திருப்பி வேதனை, திருப்பி ஏன் இவ்வளோ வியாதி பலவீனம் எல்லாம் கேட்டால் அதான் சார் அக்கிரமம். திரும்ப நாம தான் போய் பிடிச்சிக்கிறோம். கடவுள் பிடிக்கல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ பெரிய கிருபையை நம்ம மேலே வச்சுட்டாராம். அந்த நாள் அவ்வளோ பெரிய கிருபை நம்ம மேலே வச்சதுனால தான் கிழக்கு எவ்வளோ மேற்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ இவ்வளோ தூரத்துக்கு உன் பாவத்தையும் என் பாவத்தையும் பிரிச்சு தூக்கி போட்டாராம். இப்போ யார் போய் தேடி எடுத்துன்னு வரது? தம்பி கரெக்டாக சொல்கிறாரு. அல்லேலூயா. நாம தான் ட்ராவல் பண்ணுறோம், நாம தான் விரும்பி போகிறோம், நாம தான் போகிறோம். அல்லேலூயா. அப்போ நாம தான் தேடி போய் திருப்பி அதை தொடுறோம், அதை யோசிக்கிறோம், அதே நினைவாக இருக்கிறோம், அதே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ என்னன்னா நாம் திரும்ப போகிறோம். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் பார்க்கணும். நம்ம பாவம் செஞ்சவொன்னா ஒரு வியாதி வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு கஷ்டம் வருது. அப்படியே வரும்போது நம்ம என்ன ஒரே போட்டுறோம், கடவுள் என்னை எப்படி பண்ணுறாரு, இப்போ நான் கிறிஸ்டின் தானே, நான் சர்ச்சுக்கு தானே போகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, என்னைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு யார் சொன்னா? நாம தான் ட்ராவல் பண்ணி திருப்பி நம்மளுக்கும் நம்ம பாவத்தையும் நம்ம அக்கிரமத்தையும் பிரித்து போட்டதை நாம தான் போய் திருப்பி எடுத்துன்னு வந்தோம். அப்போ அதான் சொன்னார், அந்த ஓனர் சொன்னார் பாரு, ஜுரம் அங்கே வருதுன்னா நீயே ஓடி போய் குடிச்சிக்கிறேன். சாராய கடை எங்கேயும் பாண்டிச்சேரியில் இருக்குது, இவரே ஓடி போய் வாங்கி வந்து குடிச்சுனாரு. அந்த மாதிரி பாவம் எங்கேயோ இருக்குது சார். நாம தான் போய் திருப்பி என்ன பண்ணிடுறோம், அதை அழைக்கிறோம், கூப்பிட்டு வந்துடுறோம், கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறோம். பாவம் வந்து வாசப்படியில் படுத்துக்குது. அப்படி ஆயிக்குது. கடவுள் அவருடைய ரத்தத்தினால இப்பேற்பட்ட அக்கிரமங்களையும் நம்மளை விட்டு நீக்கி இருக்கிறார், மன்னித்து இருக்கிறார். கடைசி சான்ஸில் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார், என் ரத்தம் இது உனக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குதுன்றத அவர் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, சிலுவையில் மரித்தும் அதை நிரூபித்தார். அந்த ரத்தம் தான் நம்மளுடைய எல்லா சாபத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ரத்தமாக இருக்கிறது. அதனால தான் எந்த ஒரு காரியம் சின்னது பெருசு உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று இருந்தாலும் ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். பிசாசு வந்தால் கூட என்ன பண்ணுறோம், ஏசு ரத்தம் ஜெயம். அப்பால கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒருத்தர் சாராய பாரு, ஏற்கனவே நான் தெரிய தடவை சொல்லியிருக்கிறேன், சாராய கடைக்கு போயிட்டாராம், ரட்சிக்கப்பட்டவர், கிறிஸ்டின், ஞானசனத்தவர். திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாராம், ஏதோ ஒரு கொஞ்சம் இதுக்காக பசங்கள்லாம் ஆசை காட்டினால சாராய கடைக்கு போயிட்டு அங்கே போய் கிளாஸில் ஊற்றிட்டாராம் சாராயத்தை. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து குடிக்கும் போது கையெல்லாம் ஒதுருந்தான். குடிக்கும் போது தான் ஏசு ரத்தம் ஜெயன்னு சொல்லிக்கிட்டார். அவ்வளோதாங்க சொல்கிறார். வந்து அதுவும் சிரிச்சு ஜனங்களுக்கு வயிறு வலியாக எடுத்துக்கிச்சு. அவர் சொல்லும் போது கைக்கெல்லாம் ஒதுருதான். நான் ரட்சிக்கப்பட்டுவேன், ஞானசானம் எடுத்துவேன், சாராயத்தை தொடுறேன்னு சொல்லிட்டு அப்படி போய் தொட்டு அப்படியே குடிக்கும் போது என்னன்றாரா, ஏசு ரத்தம் ஜெயன்னு கடுகடுன்னு குடிச்சாராம். குடிச்சிட்டு வந்தாரா, போதையே ஏறலையும். பக்கத்தில் என்னன்னா நல்ல சாராயமா அது, இவங்க கூட குடிச்சவங்களாம் ஏறிட்டு இருக்குது, இவருக்கு போதை ஏறலையாம், கேர ஆகலையாம். நானாக்கா நீ தான் ஏசு ரத்தம் ஜெயன்ட்டிய, அந்த சாராய தண்ணியாக மாறிட்டேன். அல்லேலூயா. ஏசு ரத்தம் ஜெயனவனா சாராயம் அந்த போதைன்ற அந்த மருந்தை மாறிட்டு இருக்குது, தண்ணியாக மாறிட்டு இருக்குது. அவ பாரு, அவர் சொல்கிறார், சிரிச்சு வயிறா வலி எடுத்துக்கிச்சு சார், தண்ணியாக ஆயிடுச்சு சார். அது ஏசு ரத்தம் ஏன் தான் சொன்னேன்னு தெரியல, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பாரு. ஏசு ரத்தம்னால அவ்வளோ வல்லமை உண்டு, பிசாசு நடுங்குகிற ரத்தம். அதை போய் சாராயத்துக்கு எடுத்து பயன்படுத்திட்டுக்கிறார், சாராயமும் மாறிட்டு இருக்குது பாரு. அப்போ இவ்வளோ பெரிய ரத்தத்தை சிந்தி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உன்னையும் உன் பாவத்தையும் பிரிச்சா, நீயே போய் திரும்ப கூட்டின்னு வர, நீயே போய் திரும்ப அதை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிற. அல்லேலூயா. இல்லை பழம் ஸ்வீட் வச்சு
பத்திரிக்கை வச்சு அழைச்சின்னு வர, வா உள்ள வா, எங்க வீட்டுக்கு வா, என் கூட வான்னு நீ ஏன் கூப்பிட்டுன்னு வந்துடுற. அப்போ என்ன ஆவான்னா திருப்பி அது வந்து உன்னை ஒட்டி அது திருப்பி உன்னை கஷ்டத்துக்குள்ள வேதனைக்குள்ள உன்னை ஆளாக்குது. உன் வயது திரும்ப மாறுது, உன் நிலைமை மாறுது, உன் அக்கிரமங்கள் திரும்ப வருது, திருப்பி உனக்கு நோய்கள் உருவாகுது. கர்த்தர் சொல்றார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இல்லையா?